பிடிஎஸ் நன்மைதிகள் வணங்க கைஸ். ஸோ இப்போ என்ன நியூஸ் ஷேர் ஆகி வந்துட்டுருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மிலிட்ரிலேருந்து அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து நிறையா பேருக்கு ஹார்ட்டை வந்து ஷேக் ஆகிற மாதிரி கண்ணில் கலங்க வைக்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்து யார் சைட்லேருந்து வந்துருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஜிமின் அண்ட் ஜங்குக். மேபி வந்து இது ஃபஸ்ட்டு வருத்தத்தை கொடுக்கலாம், இல்லை மேபி நாட்டி ஆர்மிஸ் வந்து நாட்டியான கேள்வி கேட்கலாம். சிம்பிளாக ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். இவங்க அதாவது யார் ஜிமின் அண்ட் ஜங்குக் இருக்காங்கல்ல, இந்த ஏரியாவில் இருக்கவங்க என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, அதாவது ட்ரெயினிஸ்லாம் என்ன பண்ணுமா, குளிக்கிறது பார்த்திங்கன்னா வந்து அவுட்டோரில் தான் குளிக்கணுமா, அதாவது நட்ட வெடிவேலியில் தான் குளிக்கணுமாம். ஸோ வந்து நிறையா பேர் வந்து ஃபன்னாக என்ன கேட்பாங்க, ப்ரோ அந்த ஏரியா எங்கே இருக்குன்னு சொல்லு, ஆர்மிஸ்லாம் காமோட சுற்றி நிற்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக கேட்கணும் இருப்பீங்க. பட் ஃபன்னை தாண்டி இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு ஆபத்து இருக்குது, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ என்ன ஆபத்து ப்ரோ, எங்கள் ஆர்மிஸ் இருக்கப்போ கண்ணுக்கு குளிச்சா ஜாலியாக பார்த்து வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் சிரித்தாலும் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு பார்த்திங்கன்னா வந்து பிடிஎஸ் ஆர்மி நீங்கள் வந்து லவ் அப்படியே கொடுத்துட்ருக்கலாம். பட் பிடிஎஸ் அங்கே போயிட்டால் பிடிஎஸ் கிடையாது, அவங்க எல்லாமே ஒரு சோல்ஜர்ஸ். ஸோ வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த வேறுபாடும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அங்கே இருக்க நார்மல் சோல்ஜர் மாதிரி தான் இவங்களையும் மதிப்பாங்க. ஸோ அதனால பார்த்திங்கன்னா வந்து எல்லா சோல்ஜருக்கும் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ ஆகுதோ அதை இவங்களும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பார்த்திங்கன்னா, லைக் வி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இந்நேரம் மழை பெஞ்சிருந்தா வீக்கு சுற்றி கவராக வந்து ஆர்மி நின்றுருப்பாங்க, இல்லை கார்ட்ஸ் வந்து இன்னும் கொடை பிடிச்சிருந்துருப்பாங்க. பட் அங்கே வி வந்து தான் அவர் கையால் தான் முளைக்கணும் அண்ட் தப்பிக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து ரெயின் கோட்டை போட்டு அப்படியே மழையிலே சுற்றிட்டு இருந்து கஷ்டப்பட்டதை பார்த்துருப்பீங்க. இப்போ அதை தாண்டி நடந்துட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜிமின் அண்ட் ஜங்குக் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா வந்து அவுட்டோரில் குளிக்கணும், அதாவது வந்து வெட்ட வெளியில் குளிக்கணும்னு சொன்னேன்ல, குளிக்கிறதெல்லாம் பஞ்சாயத்தே கிடையாது. அண்ட் வந்து காமன் சோல்ஜர்ஸ் கூட குளிக்கிறதுல எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. பட் அங்கே இருக்க ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்குலாம் கோல்டுனாலே கொஞ்சம் அலர்ஜி. இதை லாஸ்ட் டைமே வந்து மிலிட்ரி போகிறது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, கோல்டு மட்டும் ஆகாது, கோல்டை தாண்டி போயிட்டுனா போதும்னு சொல்லுவாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஊர் தான் ரொம்ப கோல்டாக இருந்துட்டுருக்கான் சவுத் கொரியாவில். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா வந்து ஜிமின் அண்ட் ஜங்குக் இருக்காங்க. ஸோ வெட்ட வெளியில் சுடு தண்ணிலாம் வச்சு தர மாட்டாங்க. ஸோ யோசிச்சுக்கோங்க எவ்வளோ கோல்டு வாட்டரில் குளிக்கணும், ஸோ அவங்க நிலமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன தான் வருத்தப்பட்டாலும் வேறு வழியே கிடையாது, அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ இதுவும் அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு அங்கே இருக்க எல்லாருமே சோல்ஜர்ஸ் தான், சோல்ஜர்ஸ் கிடைக்கிற ட்ரைனிங் தான் இவருக்கும் கிடைக்கும். ஸோ -டிகிரி குளிரில் இருக்கப்போ பச்சை தண்ணியை மேலே ஊற்றினா எவ்வளோ கோல்ட் ஆகும், சில்லு காற்று படுறதுக்கே வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஃபீவர் வருது. ஸோ வந்து இங்கே ஆர்மிஸ்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க, பட் அங்கே அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி அவர் நிலம இருக்குன்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி கொஞ்சம் வருத்தமாக போயிட்டுருக்கு. ஃபேன்ஸ் இதெல்லாம் வருத்தமாக வந்துட்டுருக்காங்க. பட் வந்து எங்காலும் எவ்வளோ தம்மாக இருக்காங்களே சொல்லி சந்தோஷப்படுறவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களாம் யோசிக்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த நியூஸோட ஷேர் பண்ணிட்டு மோர் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு விடைபெறுவது தான் ஆர்ஜே. லவ் யூ ஆல், டாட்டா, பை.